ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க, இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ப்ரௌனி செஞ்ச வீடியோ தான் பார்க்க போகிறோம். ப்ரௌனி எப்படி செய்கிறாங்கன்றத எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். ஏன்னா நாங்களுமே பார்த்ததே கிடையாது. வாங்கி சாப்பிட்றதோட சரி, பெருசாக கடையிலையும் அவ்வளோ வாங்கி சாப்பிட கிடையாது. ஏன்னா ரேட் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற அக்கா நமக்காக சூப்பரான ப்ரௌனி ஒன்று செஞ்சு கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நேற்று பர்த்டேக்காக தான் அந்த ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருந்து. அப்போ பர்த்டேக்கு நாள் எடுத்தது அந்த வீடியோவை இப்போ தான் நான் எடிட் பண்ணி போடுறேன். நான் எவ்வளோ சோம்பேறின்றது இதிலே பார்த்துக்கோங்க. அந்த அக்கா ரொம்ப சூப்பராக செஞ்சு கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கும் வேணா கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கும் செஞ்சு கொடுக்க சொல்கிறேன். ஒரு 2 கிலோ போல் செஞ்சுருந்தாங்க. அந்த அவங்க வச்சுருக்க ஓவனில் வந்து ஒரு கிலோ ட்ரே தான் இருந்தது. அதனால் ஒரு கிலோவாக 2 தடவை செஞ்சு எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. எப்படி இருக்குன்னு வீடியோ பார்த்து நீங்களும் சொல்லுங்கள். சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் பாண்டிச்சேரி எடுத்துகிட்டு போகிறதால நாங்கள் ஊருக்கு கொண்டு போகிறதால நேத்ரா பர்த்டே வந்து சாட்டர்டே வருது இல்லைங்களா, அதனால் ஃப்ரைடேவே ஈவினிங் எங்களுக்கு செஞ்சு நைட்டே கொடுத்துட்டாங்க. நாங்களும் பேக் பண்ணி பத்திரமா வச்சுருந்தோம். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சா ப்ரௌனி ஹார்ட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. அப்படியா? எனக்கு தெரியல. ஆனால் அவங்க சொன்னாங்க ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலே வச்சுக்கோங்கப்பா, நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அதேமாதிரி நாங்கள் வெளியிலவே வச்சு கொண்டு போனோம். ஆனால் நாங்கள் போகும்போதெல்லாம் நல்லா வெயில், அந்த வெயிலுக்கும் நல்லா தான் இருந்தது ப்ரௌனி. எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது. சாப்பிட்றதுக்கும் செம சூப்பராக இருந்தது. நாங்கள் இங்கேருந்து கொண்டு போய் பாக்ஸில் தான் கொண்டு போனோம். ஆனால் அங்கே போயிட்டு நாங்கள் நம்ம ஒரு டவர் மாதிரி ரெடி பண்ணி டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டு சாக்கோ சிப்ஸ் எல்லாமே போட்டு மேலே ஹாப்பி பர்த்டேலாம் வச்சு நாங்கள் கேக் மாதிரி கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணோம். அது இல்லாமல் நேத்ரா ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குமே வாங்கியிருந்தாங்க. அவங்க மாமா வாங்கி வெட்டினாங்க. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். ப்ரௌனி எப்படி செய்யறதுன்னு டீட்டெயிலாக வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். 1 கிலோ ப்ரௌனிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடணும், எந்த அளவில் போடணும் அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு ஒரு மினி விலாகில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். என்னென்ன அளவுன்றதை டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். அதேமாதிரி என் பொண்ணோட பர்த்டேக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த ப்ரௌனி செஞ்சு நல்லா ஹெல்த்தியான ப்ரௌனி வேணுனாங்களும் இதில் வந்து நாங்கள் வெறும் மைதா தான் போட்டிருந்தாங்க. ஆனால் ராகி, கோதுமை எது வேணால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கும் இதை பற்றி தெரியுமான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ப்ரௌனியில் என்னென்ன போட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். ஏன்னா நான் வீடியோ எடுக்கல, என் பையன் தான் எடுத்தான். அதனால் எனக்கு ஃபுல்லாக தெரியல. என்னென்னா இதில் வந்து டார்க் சாக்லேட்டு, அன்சால்டட் பட்டரு, அப்புறம் மைதா, அப்புறம் கொக்கோ பவுடரு, அப்புறம் என்னமோ எசன்ஸ் ஊற்றுனாங்களே என்னன்னு தெரியலையோ ஐயோ. அப்புறம் வந்து சுகர் வந்து பவுடர் பண்ணி போட்டுட்டாங்க. போட்டு எல்லாமே இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கிட்டாங்க. டார்க் சாக்லேட்டும் பட்டரையுமே என்ன பண்ணாங்க, டபுள் பாயில் மெத்தடில் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுவும் கூட இந்த இன்க்ரீடியன்ட்லாம் போட்டு அப்புறம் கொஞ்சம் வெனிலா எசன்ஸு அது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. எக்கு போட்டாங்க, முக்கியமாக எக்கு போட்டாங்க. நம்ம எக்கு வேண்டான்னாலும் எக்லெஸ் இல்லாமல் செஞ்சும் கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அளவு வச்சுருக்காங்க, இதுக்கு இவ்வளோ போடணும் அப்படின்ட்டு. அது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மைக்ரோவன் ட்ரே இருக்கு இல்லைங்களா, அதில் பட்டர் ஷீட் போட்டு பட்டர் எல்லாமே தடவிட்டு அதில் இந்த பேட்டரை ஊற்றி அது பேர் என்ன, மைக்ரோவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துடுறாங்க. சூடாக இருக்கும்போது கட் பண்ணக்கூடாதான், கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் கட் பண்ணி பாருங்கள். அந்த பேட்டர் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்ததுக்கு அப்புறமா தான் அதில் அந்த ட்ரேவில் ஊற்றி நல்லா டேப் பண்ணுறாங்க. அப்போ தான் பபிள்ஸே இல்லாமல் வருங்களாம். நல்லா டேப் பண்ணி ஒரு டூத் பிக் வச்சு மாற்றி 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 கோடு மாதிரி இழுக்கிறாங்க. அது எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு மைக்ரோவனில் வச்சு எடுத்தா வீடே ஒரு வாசனை வருது பாருங்கள். அந்த பட்டர் வாசனை சரியான வாசனை. நீங்கள் யாரெல்லாம் இந்த வாசனையை ஃபீல் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். நிஜமாக அவங்க வீட்டில் செய்கிறது எங்கள் வீட்டு வரைக்கும் எனக்கு செம்மையாக வாசனை வரும். அந்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க மோஸ்ட்லி நைட்டில் தான் வந்து கேக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்களா, அதனால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கேக்குமே சரி, கேக்குன்ட்டேன், ப்ரௌனுமே சரி, அவங்க எப்பயுமே அடிக்கடி எப்பயாவது செய்வாங்க ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு. அப்பயுமே எங்களுக்கும் சேர்த்து தருவாங்க. 1, 2லாம் தரமாட்டாங்க, ஒரு 5, 6 பீஸ் தான் தருவாங்க. நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிடுவோம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ப்ரௌனி. இந்த மாதிரி பாக்ஸ் வச்சுருந்தேன். அந்த பாக்ஸில் எல்லாத்தையும் ப்ராப்பராக எங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்தாங்க. அந்த வாசனை தாங்க முடியாமல் எங்கள் வீட்டுக்காரு பேக் பண்ணுறதுக்குள்ளே ஒரே பீஸ் கேட்டு வாங்கிட்டு வாடா, எனக்கு ரொம்ப சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து நாங்கள் ஆளுக்கு கொஞ்சம் அன்றைக்கி நைட்டே ஆளுக்கு ஒரு பீஸே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மீதி இருக்கிறது தான் கொண்டு போனோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தேங்க் யூ. பாய்.